ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. வணக்கம். கடந்த 14/8/2025 வியாழக்கிழமை பிற்பகல் தஞ்சாவூர் கண்ணன் நகர் 3ஆம் தெருவில் செயல்பட்டு வரும் பார்வையற்றோர் நலனுக்கான அறக்கட்டளையான தாய்க்கரங்கள் அமைப்பின் இல்லத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தாய்க்கரங்கள் அமைப்பின் தஞ்சை கிளையினை திறம்பட நடத்தி வரும் நண்பர் முனைவர் கார்த்திக் அவர்களை சந்தித்தேன். மகிழ்வோடு வரவேற்றார். தங்கள் அமைப்பின் நோக்கம், செயல்பாடுகள், செய்திட வேண்டிய பணிகள் பற்றி பேசினார். இறுதியில் தன் காதல் திருமணம் பற்றியும் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார். மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன். ஆனாலும் மனம் கனத்துத்தான் போய்விட்டது. வாருங்கள், தாய்க்கரங்கள் இல்லத்திற்கு தங்களையும் அழைத்து செல்ல விரும்புகிறேன். வாருங்கள். வணக்கம் சார். என்னோட பேர் முனைவர் கார்த்திக். நான் தஞ்சாவூர் தான் எனக்கு பூர்வீகம். தஞ்சாவூர் பக்கத்தில் இரும்புதலைங்கிற ஊர். கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 ஆண்டுகள் வந்து நான் இங்கேருந்து வெளியில் போய் நான் சென்னையில் இருந்தால் படித்தேன். அதாவது என்னுடைய 9ஆவது வகுப்புலேருந்து முனைவர் பட்டம் வரைக்குமே நான் சென்னையில் தங்கி தான் படிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து இங்கே தஞ்சாவூர்லேயே அப்போ நான் படிக்கும்போது காக்காய் சிறுநிலை தமிழ் மாத இதழ் ஆழ்நிலை ஆய்வு அந்த இதில் பற்றி பண்ணீங்க. ஆமாம், அந்த இதழ் தமிழ் நிலை, அதனுடைய தமிழ் ஆளுமை என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. தமிழ் சார்ந்த சிந்தனைகள் என்ன வருது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம 8ஆவது வரைக்கும் இருந்துச்சு நான் படிக்கும்போது. அப்புறம் 10th அடுத்த 12th வரும்போது இங்கேயே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாகவே அவங்களோட தொடர்பில் இருக்கேன். எந்தவித அமைப்பும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நான் யாராவது உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள கூட்டு போய் அவங்க செய்ய சொல்கிறது அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். இது எல்லோருடைய வேண்டுகோளுக்குனாங்க நாங்கள் இதே மாதிரி அமைப்பாக ஏற்படுத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்கும்போது சென்னையில் வந்து நாங்கள் எல்லாம் இணைந்தான் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த தாய்க்கரங்கள் அறக்கட்டளை அதனுடைய கிளையை ஏற்படுத்தலான்னு நாங்கள் பிளான் பண்ணி அப்புறமா ஏப்ரல் 4ஆம் தேதி இங்கே திறப்புலா பண்ணோம். இந்த ஆண்டு தான். ஆமாம், 2025 ஏப்ரல் 4ஆம் தேதி. ஆமாம், அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு 70 பார்வையற்றவர்கள் இங்கே வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பார்வையற்றவர்களே கண்டு அசந்து போயிட்டாங்க. எல்லாருமே 70 பேர் இருந்தாங்க. அதில் 60 பெண்களே வந்தாங்க. அது எல்லோருக்குமே இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் தொடர்பில் தான் எல்லாருமே தொடர்பு கொண்டு கேட்குறாங்க ஹாஸ்டல் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து 15 பேர் தான் வைக்க முடியல. அதுவே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. 15 பேர் தான் வச்சுருக்கோம். இதுலேருந்து யாராவது வெளியில் வேணாங்கன்னா அடுத்த ஆளுக்கு வாய்ப்பு தர முடியும். இந்த வாய்ப்பு வந்து நாங்கள் என்னென்னா ஏதோ சாப்பாடு போட்டு தங்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு செய்யறது கிடையாது. அவங்க வந்து தன்னிச்சையாக சமூகத்தோட செயல்படணும், சமூகத்தில் இணைந்து ஓட தெரியணும், அதுமாரி தனக்கான வேலைகளை தானே பார்த்துக்கணும், தொழில்நுட்பத்தில் அவங்க சிறந்து விளங்கணும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆண்ட்ராய்டு அண்டு கம்ப்யூட்டரில் தான் இன்றைக்கி எல்லாமே சாமானிய மக்களோடையும் எல்லோரும் வேலை வாய்ப்பை ஈஸியாக வாங்க முடியுது. தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் வாங்க முடியும் எங்களால். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குறது எங்களுடைய தலையாய நோக்கம் தான். நாங்கள் உள்ளே வரும்போதே தெளிவாக சொல்லிடுவோம், இதுக்கெல்லாம் மறுப்பு தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு போட்டு தங்க வைக்கிறது யார் வேணாலும் செஞ்சுருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதனால் இந்த இதை நாங்கள் ஆரம்பித்து இப்போ வெற்றிகரமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்பத்தை எப்படி கற்றுத்தரீங்க? தொழில்நுட்பத்தை நாங்கள் தான் ஜாஸ் NVDN இருக்கு, எங்களுக்கு ஸ்க்ரீன் ரீடர் இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் வந்து லேப்டாப் அந்த சிஸ்டமே ஃபுல்லாகவே அவங்களுக்கு கற்று சொல்லிக் கொடுப்போம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி மே மாதம் VITல ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இங்கேருந்து அனுப்பியிருந்தோம். அதாவது இது வரைக்கும் யாருமே நாங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு கூட தஞ்சாவூர்லேருந்து யாருமே வந்து, அதாவது டெல்டா மாடல் யாருமே வரமாட்டாங்க கற்றுக்காங்க. நாங்கள் இங்கே நம்ம ஹாஸ்டல் ஆரம்பித்த பிறகு இங்கேருந்து ஒரு 8 பேர் அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அருமையாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நல்லா புரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கேருந்து போகும்போது சொன்னாங்க, 8 பேர் 8 நாள் போய் நான் என்னத்தை கற்றுக்க முடியும்,
எனக்கு வந்து 2 வருஷமா சொல்லி தராங்க, ஆனா எனக்கு புரியல அப்படின்னாங்க. நீங்க போயிட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வந்து சொல்லுவீங்க அப்படின்னா. அதே மாதிரியே கரெக்டா நல்லா புரிஞ்சுச்சு. இப்போ நாங்கள் அதை டச்சில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கேட்குறாங்க. எங்களுக்கு நீங்கள் விரைவில் அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் வரதுல தாமதமாக இருக்கு. செய்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது லேப்டாப்லாம் வாங்குறதுக்கான சொல்றீங்க நீங்க கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்பான்சர் தேடிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே நமக்கு நன்கொடையாளர்கள் மூலமா நடக்குது முழுவதுமே. இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட அவங்க இது பண்றது கிடையாது, நன்கொடையாளர் மூலமா நடக்குது. அவங்கவுங்க தன்னார்வலா செய்யறது தான். மேலும் வேற என்ன இன்னும் வாசிப்பாளர்கள்லாம் எனக்கு தேவைப்படுது. அதாவது படிச்சு காட்டுறவங்க. இப்ப டெய்லி இப்ப காலேஜ் போயிட்டு வருவாங்க, அன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, இல்ல அன்னைக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க படிக்க சொல்லி. நாளைக்கு நீ இந்த பக்கத்துல இதுல இந்த 10ஆம் பக்கத்துல இருந்து 20ஆம் பக்கம் படிச்சுட்டு வந்துருக்கணும், 20 பக்கத்துக்குள்ள அப்படின்னு இருப்பாங்க. இப்ப நார்மலா சைட்டட் பீப்புள் வந்து அதை படிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு அதை படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆள் தேவைப்படுது, படிச்சு சொல்றதுக்கு ஆள். ஆமா, அது மாதிரி ரீடர்ஸ் வந்து வாண்டட். எனக்கு அவங்க விருப்பப்படுறவங்க வரலாம், நம்மளை தொடர்பு பண்ணாங்கன்னா இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இவங்க இப்ப தஞ்சாவூர்ல நடந்துட்டு இருக்க மற்ற கல்லூரியில தான் படிக்கிறாங்க, மற்ற மாணவிகளோட சேர்ந்து தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, இது தனியாலாம் கல்லூரி இல்ல, தனி கல்லூரி கிடையாது. ஆமா, எல்லா மாணவிகளும் சேர்ந்து தான் படிக்கணும். அதுதான் கரெக்டான முறையும் கூட. இப்ப தேர்வு எழுதல எப்படி எழுதுவாங்க? தேர்வு வந்து எழுத்தர் வச்சுதான், ஸ்கிரைப் வச்சு தான் எழுதணும். ஸ்கிரைப் வச்சு எழுதுறாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ நெட்டு ஸ்லெட்லாம் எழுதுறதுக்கு இங்கே ஐடியா தெரியல நிறைய பேருக்கு. கல்லூரி பேராசிரியரா போறதுக்கான நெட்டு ஸ்லெட்லாம் எழுதுறதுலாம் வந்து தெரியல. இப்போ நம்ம சொல்ல போக எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ இது வந்து பெரிய வாய்ப்பாகவும் நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லை நம்மளுக்கு சொல்லும்போது தெரியுது. இது ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்த பாக்குறாங்க எல்லாமே. அது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று நாங்கள் நிறைய பேர் கேட்டாங்க, இப்ப எதுக்கு நீங்க பசங்களுக்கு ஆரம்பிக்கலாம், பொண்ணுங்களுக்கு ஆரம்பிக்கிறீங்களா, இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. கண்டிப்பா 100% கஷ்டங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் ஆரம்பிச்சோம். ஏன்னா ஒரு குடும்பத்துல பெண் வந்து கல்வி பெற்றானா அந்த குடும்பமே கல்வி பெற்றது சமம். ஆமா, அதனாலதான் இப்ப ஆனா கல்வி இல்லாத போது பார்வையற்றவரை வந்து மதிக்க மாட்டாங்க. இது யதார்த்த உண்மை, அதை ஏத்துக்கக்கூடிய, அதாவது ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கும். ஆனா கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சூழல் தான் அது. ஆனா அதே அவங்க ஒரு வேலை வாய்ப்பு எம்ப்ளாயர் ஆயிட்டாங்கன்னா அவங்களதான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவங்க இல்லாம எதுவுமே இல்லை அப்படிம்பாங்க. அதனாலதான் நாங்க வந்து ஒரு பையனா இருக்கோம், எப்படினாலும் அவன் வந்து சரி பண்ணிட முடியுது எங்களால. ஆனா பெண்களால அதை செய்ய முடியல. ஏதோ ஒரு பெண்கள் தான் அப்படி வராங்க. பெண்களை விட ஆண்களுக்கு வாய்ப்பு அதிகம் மற்ற இடத்துல, அதனால பயன்படுத்திக்க சமாளிக்க முடியும். இவங்க எவ்வளவுதான் சமாளிச்சு போனாலும் ஒரு சூழலுக்கு மேல அது முடியாத, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆளு தேவை. உங்களுக்கு ஒரு முதல்ல எப்படி கண்டிப்பா தேவை, எதிர்கால வளர்ச்சிக்கு என்னென்ன வழி இருக்குங்கிறத தெரிவிக்கணும் நம்ம முதல்ல. அதுக்காக தேவை, அதை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். இன்னொன்னு வந்து லைஃப் ஸ்கில், அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ், இப்ப இது மாதிரி யோகா சொல்லி தரதுக்குலாம் இப்ப ஆள் கேட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க. சரிங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன சொல்லி தர முடியுமோ, எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ செய்யலாம். ஆமா, மெயின் விஷயம் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறத பொறுத்து நாங்க செஞ்சு கொடுப்போம். முழுவதுமே இப்ப எங்க கையாலே போட்டு செய்ய முடியாது. ஒரு வாடகை கட்டுறோம், ஏதோ ஒரு கொஞ்சம் கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் எல்லாம் போட்டு கட்டிடுவோம். மற்ற பொருள்லாம் வந்து ஸ்பான்சர் யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அது நான் செஞ்சு கொடுத்து தான் இருக்கோம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், ஏன்னா நாங்கள் வந்து ஒளிமுறை கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுவாங்க, அவங்களே தான் பேசுவோம், அவங்களே பேசி தான் கேட்டு செஞ்சுட்டு போவாங்க எல்லாரும். அது மாதிரி நம்மகிட்ட ஏடிஜி இருக்கு. அது மாதிரி ஏடிஜி, ஆமா, அந்த டாக்ஸ் ரிலாக்சேஷன் கிடைக்கிறது, இதுக்காக அதெல்லாம் உண்டு. ஆமா, வரி விலக்குக்கான சலுகைகளும் நம்மகிட்ட, அதனால அதையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக சொல்றேன், பயன்படுத்தலாம் சொல்ல வர வேற இல்லை. அது கல்வி உபகரணங்கள் வாங்குறது உங்களுக்கு உதவி தேவை. அதே மாதிரி மாணவிகளுக்கு மாலை நேரத்துல அந்த வகுப்புல நடத்துறத படிச்சு சொல்றதுக்கு ஒரு தன்னார்வலர்கள் தேவைப்படுது. அதே மாதிரி பயிற்சி கொடுக்கணும்னா மற்ற பயிற்சிகள் யாராவது வந்து பயிற்சி அளிச்சாங்கன்னா ஏத்துக்க தயாரா இருக்கீங்க? நீங்க தயாரா இருக்கீங்க? மகிழ்ச்சி தான். சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம் சார், என் பேர் அமிர்த பனிமேரி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எனக்கு ஊர். நான் பிஏ முடிச்சிருக்கேன் ஹிஸ்ட்ரி, இப்போ எம்ஏ ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து எனக்கு டீச்சிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், டீச்சிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சிம்மா, நானும் ஒரு ஆசிரியர் தான், கணக்கு வாத்தியார். நான்
அப்புறம் வந்து நான் யூஜி பண்றப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தேன். அங்க வந்து எனக்கு 3 வருஷம் அங்கே தான் தங்கி இருந்தேன். எனக்கு அங்க வந்து சாப்பாடு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது, நல்லாவே இருக்காது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லா வசதியுமே அண்ணன் செஞ்சு கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சொல்லி எனக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும் ரொம்ப ஆசை. அப்போ வந்து அண்ணன் எனக்கு முன்னாடி தெரியும். அண்ணன் அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்கு, ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு இங்க எல்லா வசதியுமே இருக்கு. சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி தரது, அப்புறம் கம்ப்யூட்டர் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வசதியுமே இருக்கு. எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. விழுப்புரத்துல இருந்து எப்படி இங்க வந்தீங்க? தஞ்சாவூர் பிளைண்ட் ஸ்கூல்ல தான். இங்க படிச்சது இங்க தான் படிச்சீங்க? அங்க விழுப்புரத்துல கிடையாதுங்களா? இல்ல, கிடையாது. விழுப்புரத்துல கிடையாது. சரிம்மா, மகிழ்ச்சிம்மா. எனக்கு இங்க இருக்கிறது வந்து ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்றேன். பாதுகாப்பா ஃபீல் பண்றீங்க, பாதுகாப்பா நினைக்கிறீங்க. ஆமா சார். மகிழ்ச்சிம்மா. தீபலட்சுமி, வாலிபால் ஆடுவீங்களாம்மா நீங்க? எப்படி வாலிபால் எப்படி விளையாடுவீங்க? இப்ப நார்மல் வாலிபால் விளையாடுறாங்களா அதே மாதிரி அவங்க மேல தூக்கி போட்டு விளையாடுவாங்க. நம்ம வந்து கீழே உட்கார அவங்க விளையாடுறது அவங்க அதே மாதிரி தான். பேசிக் எல்லாமே ஒரே இதுதான். சரிம்மா. அவங்க எப்படி 7 பேர் விளையாடுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் 7 பேர் விளையாடுறோம் சார். அவங்க நார்மலா நம்ம எப்போதும் அவங்க வந்து மேல நின்று விளையாடுவாங்க சார். நம்ம கீழே உட்காந்துட்டு வந்து தள்ளி விடுவீங்க, தரையோட தள்ளி விடுவீங்க. கீழே இருந்து வந்து மேலே போக கூடாது, தரையோட தள்ளி விடணும். கீழே இருந்தா சார் இது மாதிரி போய் மேல அடிச்சு வேணா மேல சென்னை செஞ்சு காலேஜ் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கீங்க நீங்க? உங்க டீமா நீங்களா? அப்படிங்களாமா? எல்லாம் சேர்ந்து வாலிபால்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எத்தனை டீமா கலந்துக்கிட்டாங்க? 5 டீம்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீங்க வாழ்த்துக்கள். அனுப்பி வைங்க. வேற என்ன தெரியுமா? வேற சிஎம் டிராஃபி இல்ல வாலிபால்ல அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் போகணும், ஸ்டேட்டுக்கு போவீங்க. அப்படிங்களா? நாக் அவுட்னா ஒரு தடவை தோத்துட்டாங்கன்னா அப்புறம் விலகி போயிடணும். செகண்ட் பிரைஸ் வாங்கினீங்க, வாழ்த்து. எப்படி பயிற்சி எடுத்துக்குவீங்கம்மா? போயிட்டு வரீங்க, போய் பயிற்சி எடுத்துவீங்க அதுக்கு. ரைட். என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க? பிஏ செகண்ட் இயர். இங்கே குந்தனாச்சியில் படிக்கிறீங்களாம்மா? வாழ்த்துக்கள்மா. மெல்டூராம்மா நீங்க? மகிழ்ச்சிம்மா. வேற யாராவது பேசுறீங்களாம்மா? தரணி பேசுமா, பயப்படாம. இப்ப தீபாவளி பேசுறது பேசு. தீபாங்கிற எந்த ஊருமா? தரணி நாகப்பட்டினம்ல வந்திருக்கீங்க. என்ன படிச்சுட்டு இருக்கீங்கம்மா? பிஏ தமிழ். ரொம்ப சந்தோஷமா. நான் தமிழ் சங்கத்துல படிச்சவன். கரந்தை தமிழ் சங்கத்திலேயே கணித ஆசிரியரா ஒரு 30 தலையில அடிச்ச வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்ங்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லை, பெருமையா சொல்லாமா நம்ம. அதுல ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. தமிழ்ல ஆர்வம் ஜாஸ்தியாம்மா? ஏன் வெக்கப்படுறீங்க? அதுக்கெல்லாம் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ் படிக்கலாமா? தமிழ் வந்து நம்மள பிற்காலத்துல நம்மள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் நமக்கு. நீங்களும் அந்த போட்டியில கலந்துக்குவீங்க. நீங்களும் கலந்துக்குவாங்க. 4 பேர். நீங்க 4 பேருமே எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ரைட். மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள். என்னம்மா? கலந்துக்க போறீங்க? இப்ப காலேஜ் டீம்ல வந்து நம்ம ஹாஸ்டல்ல எல்லாரும் போறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 3 பேர் போறோம். 3 பேர் போறோம். 5 பேர் போறோம் சார். போறீங்க? டீமா இருக்கு. எல்லாரும் டீம்ல இருக்கா. இந்த கேப்டன். சரிம்மா. தஞ்சாவூர் டீம். இவங்க காலேஜ் டீம்ல இருக்காங்க. ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு. அதே மாதிரி பிளைண்டுக்காக கிரிக்கெட் இருக்கு சார். கிரிக்கெட் எப்படி விளையாடுவீங்க? தமிழ்நாடு கிரிக்கெட் பேர் நீங்க? நேஷனல் பேராமா? உங்க பேருமா? சுபிக்ஷா. அந்த பந்துல வந்து சத்தம் வருமாமா? மணிப்பந்து. தரையில உருட்டி விடுவாங்க. அடிக்கிறவங்க தரையில உருட்டி வர போல தான் அடிக்கணும்.
கீழே வா தரமட்டத்திலே ஓடுற மாதிரி அடிக்கணும் நம்ம. தரையில அவ்வளவு மேலேயும் போகும் சார். அப்படிங்களா? பால் கேட்பீங்க, பால் அடிச்சா ரத்தம் வந்துடும். ஆமா, ரப்பர் பந்தனால. நீங்க நேஷனல் பேருமா? நீங்க நேஷனல் பேரு கேரளா போனாங்க, கேரளா கோச்சிங். அப்படிங்களாம்மா? ரொம்ப சந்தோஷமா. வேற விளையாட்டுல யாரும் இருக்கீங்களாம்மா? சேர்ந்துருக்கீங்க? இப்ப சேர்ந்துருக்கீங்க, மகிழ்ச்சிமா. அந்த மாதிரி காலேஜ்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம் சார். வாலிபால்ல வாலிபால்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கீங்க கல்லூரியில் சேர்ந்து. மகிழ்ச்சிமா. 2 வருஷமா போயிட்டு இருக்கேன். அப்படிங்களா? 2 வருஷமா வாலிபால் விளாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த டீம்ல இருக்கீங்க எல்லாமே. சந்தோஷமா. 12th படிக்கையில சிஎம் பார்க்க போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப வெளில வந்து நீங்களா போயிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே இந்த பிரெய்லி படிப்பீங்கம்மா? பிரெய்லி முறையில் படிப்பீங்க, எழுதுவீங்க. அதில் பிரெய்ல எழுத செய்வாங்க. கையெழுத்து போடுவீங்களாம்மா? நீங்கள் கையெழுத்து போடுறது ரேகை தான் வைப்பீங்க? பயிற்சி கொடுக்கலாம் சார், பயிற்சி. ஏன்னா அவர் வேல்முருகன் ஐயாவை நான் பார்க்கும்போது அவங்க கையெழுத்து போட்டாங்க. தனி பயிற்சி. உங்கள் பேரை மட்டும்தான், மற்றதெல்லாம் கிடையாது. அதான் பேர் மட்டும் சொல்லுவாங்க. ஏதாவது நடுவு தேவைன்னா உங்க பேரை எழுதுவீங்க, அதில் எழுதுவீங்க. மகிழ்ச்சிமா. அது தனியா பயிற்சி எடுத்துக்கிறேன் சார். நம்ம கைரேகை வைக்காம கையெழுத்து போடுறதுக்காக தனியாக பயிற்சின்னு சொன்னாங்க சார். பயிற்சி எடுத்துக்கலாம். பயிற்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு சைனிங் பேட் தனியா இருக்குது. ஓஹோ, சரி சார். சைனிங் பேடுன்னு இருக்கு. அதை வச்சு பயிற்சி எடுத்தாவே ஈஸியாக இருக்கும். அப்படியா சார்? மனைவியை பற்றி நீங்கள் திருமணம் செஞ்சுட்டதை பற்றி என்னவா இருக்காங்கிறதெல்லாம் சொல்லுங்க சார். அவங்க வந்து சென்னையில் தான் சார் நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டது. இங்கே எல்லாம் படித்தோம், பெங்களூர்லாம் படித்ததெல்லாம். அவங்க சென்னையில் செஞ்சப்போ நாங்கள் யதார்த்தமாக, அதாவது வள்ளூர் கோட்டத்தில் அங்கே பத்மசாஸ்திரி ஸ்கூல் இருக்கு. ஆமாங்க. அங்கே எங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ரீடர் கேட்டாலே கூட நான் பேசும்போது எங்கள் வாசிப்பு நிலையம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உண்டு. ஓஹோ, சரிங்க. எங்க தமிழ்நாட்டில் இருக்க எங்க பிளைண்ட் எங்க இருந்தாலும் அங்கே வந்துருவாங்க. அன்னைக்கு தெரியும். அப்படிங்களா? சரி சரிங்க. அதனால அந்த இடத்துக்கு போறப்ப ஏற்கனவே எனக்கு தெரியும் நல்லாவே. அங்கே பார்த்து பழகும்போது யதார்த்தமாக ஏற்பட்டது எல்லாமே. அப்படியே பழகிட்டே இருக்கிறப்பதான் சரி ஓகே அவன் பேசினா வருமா. நாங்கள் எதுலையும் படிப்பை விட்டு கொடுக்கல, தடையில்லாம படிச்சுட்டே தான் இருந்தோம் எந்த விஷயத்துலையுமே. ஏன்னா ஒரு கட்டத்தில் நாங்கள் தொடர்பே இல்லாமல் போயிட்டோம். ஓ, சரி. இடையில நான் வந்து பிஎட் பண்ண போயிட்டேன். அவங்க வந்து யூஜி முடிச்சுட்டு தான் என்னை தொடர்பு போட்டாங்க. யூஜி தேர்ட் இயர்ல தொடர்பு இல்லை அவங்க எங்களோட. என்ன ஆச்சுன்னா நான் பிஎட் போயிட்டு அப்படியே என்கிட்ட ஃபோன் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. யார் மூலமாக தொடர்பு பண்ணிருக்கலாம், நான் பண்ணலான்னா. அதுக்கு பிறகு அவன் யூஜி முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணு தெரியாமல் ஒரு மாதிரி நிலையத்தோட மாதிரி இருக்கும்போது அப்போ எம்ஏ சேர்த்து விட்டு நான் தான் அவங்க. அப்படிங்களா? பிஎட் முடிச்சுட்டு சென்னையிலேயே அவங்க பிஎட் வந்து நானும் அவங்களும் ஒரே காலேஜ் தான். அப்படிங்களா? சரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே போய் பண்ணேன் குமாரபாளையம் கவர்மெண்ட் காலேஜ்ல. அடுத்த வருஷம் அவங்க பண்ணாங்க. நான் 2014 போனா அவன் 2012 பண்ணாங்க. அவங்க அங்கே முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி எம்ஏ சேர்ந்தா என்னன்னு தெரியல. நான் அப்புறமா சொன்னேன் எம்ஏ சேர்ந்து அழகா நெட் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா பிளான் பண்ண. இப்போ ஜேஆர்எஃபே அடிச்சாச்சு. அவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாங்க அவங்க. சரிங்க. நான் வந்து எம்ஏ வந்து பச்சையப்பாத்தில் சேர்ந்து நான் முடிச்சிட்டேன். அவங்க எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்து நான் முடிச்சிட்டேன். அப்புறம் எம்ஃபில் சேர்ந்து அவங்க நேரடியா பிஹெச்டி போயிட்டாங்க. ஆமா, எம்ஏ முடிச்சு டைரக்டா போயிட்டாங்க. பிஹெச்டி பண்ணா அந்த நெட் செட் தேவையில்லை அப்படிதானங்க? இல்ல, வேணுமா? ஜேஆர்எஃப் நெட் ஜேஆர்எஃப் நெட் வேணும் கண்டிப்பா. நெட் வேணும், அவசியம் வேணும். ஜேஆர்எஃப் படிச்சா நம்ம ஃபெல்லோஷிப் வாங்கிக்கலாம். ஓ, சரிங்க. ஆமா, அது மாதிரி நான் ஃபெல்லோஷிப் பாஸ் பண்ணிட்டேன். அவங்களோட தான் பாஸ் பண்ணானா. நான் எம்ஃபில் பண்ணதுனால 2015 சேர்ந்தேன். அவங்க 2014 சேர்ந்து 19 முடிச்சிட்டாங்க. 5 வருஷம். நான் 20 முடிச்சேன். 20 முடிச்சீங்க. ஆமா. இப்போ கும்பகோணத்தில் எந்த கல்லூரி? மகளிர் கல்லூரிங்களா? ஆமா, அரசு மகளிர் கல்லூரி. அரசு மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியர். ஆமா, கௌரவ உரிமையாளர் இருக்கா? ஜிஎல் தான். எப்படி போயிட்டு வருவாங்க? இந்த நம்ம பஸ் தான் சார். பஸ் தான். நம்ம ஊர்ல டைரக்ட் பஸ் இருக்கு. கும்பகோணத்துக்கு இருக்கு. ஆமா, திரும்பத்துல இருந்து கும்பகோணத்துக்கு பஸ் இருக்குங்களா? ஒருத்த நாட்டுல இருந்து வர வேண்டியது. ஓஹோ, இப்போதைக்கு அது டைம் செட் ஆகுது. ஆனா காலேஜ் டைத்துக்கு அதுக்கு 10 மணிக்கு. பரவாயில்ல, ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, திரும்பி வரதுக்கும் 3:30க்கு விடுறாங்க. 3:30க்கு விடுறாங்க, வந்துருவாங்க இங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ திருமணமா எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. இங்கதான் இரும்புதல்ல தான் இருக்கீங்க, 2 பேருமே இருக்கீங்க? ஆமா, இரும்புதல்ல அம்மா அப்பாவோட இருக்கோம். அம்மா அப்பாவோட தான் இருக்கீங்க. அவங்களோட விருப்பம் அது. இல்ல, அங்கதான் சேர்ந்து இருக்கணும். அவசியம். நான் நிறைய முறை முயற்சி எடுத்தேன். பிள்ளைங்களை சேர்த்து கொஞ்சம் வெளில போயிருமே, அம்மா அப்பா வந்து பார்த்து சொன்னாருன்னு. முடியாதுன்னு தெளிவா அவங்கதான். எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேருங்க? நிரஞ்சன்.
நிரஞ்சன். பையன் பேரு சாதனா, பொண்ணு பேரு. படிக்கிறாங்க அவங்களா? ஆமா, பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்ல, ம். பொண்ணு வந்து யூகேஜி படிக்கிறாங்க. யூகேஜி படிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்குலாம் அந்த கண் பார்வை நல்லா நல்லா தெளிவா இருக்காங்க. நல்லா தெளிவாக இருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அங்கே இரும்பு தள்ளியா படிக்கிறாங்களா வெளியில் படிக்கிறாங்களா? அவங்க அம்மா வீட்டில் விஷ்ணுவாதவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. டெய்லி வேன்ல போயிட்டு வருவாங்க. வேனில் ஸ்கூல் வேனில் போயிட்டு வந்து. ஆமா சார், அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாம. ஆமாம் சார், போயிட்டு கொண்டாந்து தெருல வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம தெருவில் இறக்கி ஈஸியாகவும் இருக்கு நமக்கு அது. ஆமாம். அதனால அதே மாதிரி பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. வேன் டிரைவர் எல்லாருமே பாதுகாப்பா ஏதாவது ஃபோன் பண்ணிடுவாங்க நமக்கு. ஓ சரி சரி. இல்லை, அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கிறதா சார் நமக்கு வந்து ஆமா சார், எல்லா வகையிலையும் நமக்கு. அது எனக்கு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அவங்க விருப்பம் தெரிஞ்சு என்ன பண்றது, நம்ம அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. இல்லை இருக்கணும், பெற்றோர்களோட சேர்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் கிடைக்கிறது இல்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. என் பிள்ளைங்களுக்கு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன். ஆமா, அதாவது நம்மள்ட்ட பழகத்தை விட தாத்தா பாட்டிகிட்ட தான் ரொம்ப பாசமா இருக்குங்க எல்லாருமே. கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து இருந்துடுறாங்க, எங்க அம்மாவே எங்க அப்பாவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அப்பாங்கிற முறையில் அவனை எதிர்காலத்துக்காக நம்ம அவங்கள தயார்படுத்த கண்டிப்போம். நம்ம தாத்தா பாட்டினா அந்த ஒரு செல்லம் மட்டுமே கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால ரொம்ப அவங்கள்ட்ட பிரியமா இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் சந்திச்சதுல. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை கூட நாங்க கடந்து வந்திருக்கோம். திருமணமாகி முதல் சென்னையில இருந்தோம் 2018 வரைக்குமே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இக்கட்டான சூழ்நிலை, அதாவது வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா 2 பேர் வீட்லயும்? அதெல்லாம் கொஞ்சம் இப்படி பேசிதான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ப்ராப்பரே சென்னை தான் உங்களுக்கு? இல்ல, எல்லாமே அப்படித்தானே இருக்கு. முன்னாடி பேசிதான் சரி பண்ணது. சரி சரி. எல்லா இடத்துலயுமே அதாவது இந்த காதல்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், அது வகையில இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. இப்ப அதாவது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அந்த நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. சரி, பெற்றோர்களும் இப்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம தொந்தரவு பண்ண அளவுக்கு நல்லபடியா சந்தோஷமா அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த எனக்கு இப்ப என்னை போன்றவர்களுக்கு உதவி செய்து இங்க எழுதி ஆரம்பிச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தஞ்சாவூர்ல. நிச்சயம் நோக்கத்துல மிகப்பெரிய நோக்கத்துல அதுவும் ஒண்ணு எனக்கு. ஏன்னா என்னை போன்றவர்களுக்கு நானும், ஏன்னா சில பேர்கிட்ட மறைமுகமா உதவி வாங்கி நான் முன்னேறி வந்திருக்கேன், சில பேர் டைரக்டாவும் உதவி வாங்கியிருக்கேன். உதவி மீன்ஸ் எனக்கு படிச்சு காட்டுறது ஒரு உதவி தான். பல பேர் எனக்கு படிச்சு காட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 7வது படிக்கிற பையன் கூட படிச்சு காட்டிருக்கான், சின்ன பையன். அது மாதிரி நிறைய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறவங்க நைட் டியூட்டி வேலை பார்த்துட்டு பகல்ல வந்து ஒரு 10 to 12 படிச்சு காட்டிட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்பதான் அவங்க டியூட்டி நேராகவே வருவாங்க. அது மாதிரி ஆளும் படிச்சு, அது மாதிரி பல சூழ்நிலை இருக்கிறவங்களும் நமக்கு உதவி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கும். அதனால நமக்கு வந்து நான் பெற்ற உதவி வந்து மற்றவங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இது வந்து இது பெண்களுக்கான ஹாஸ்டல் மட்டும் இல்லாம இங்க நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கான ஒரு ஹப்பாவே, ஒரு சந்திக்கும் இடமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறத உண்மை. அவங்களுக்கான உதவிகள் சென்று சேரக்கூடிய வழியாகவும் இருக்குது. அப்படிதான் நாங்கள் வடிவமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். அரசு உதவி மாதிரி எதுவும் அப்ளை பண்ணி கேட்டிருக்கீங்களா? இல்லை சார், இன்னும் அரசாங்கத்தில் கேட்கல. ஏன்னா அது வந்து நிறைய நமக்கு, ஏன்னா இப்போதைக்கு இந்த விடுதியை ரன் பண்றதை கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தனியாவே நமக்கு தனியா அமௌண்ட் ஆகுது. அது அந்த அமௌண்ட் இருந்தாவே நான் 5 மாசம் ஓட்டிடுவேன். அதே மாதிரி ஆகுது அந்த அரசினுடைய இதாகிறது. அது அப்ப விண்ணப்பிக்கிறதுக்கான செலவினங்களே அதிகமாகுது. அந்த அப்ரூவ் வாங்குறதுக்கே செலவாகுது. அதுக்கான இதுக்கு சரி சரிங்க. அதனால கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சிருக்கோம். அதனால அப்படி வாய்ப்பு இருக்கு, அதை செய்யணும் தான் கண்டிப்பா. அது மாதிரி நம்ம இடம் நல்ல ஒரு, அதாவது இடம் தரத்துக்கான வாய்ப்பு தான் வரும். ஆமா, ஒரு வாடகை இல்லாத ஒரு இடம் கிடைக்கும். குறைவான வாடகை வாங்கிட்டு இருக்கோம். சரி சரிங்க. வாடகை வாங்காம செய்வோம்னா சரி, குறைவான வாடகை வாங்கிட்டு இடம் விட்டாங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஆமா, இல்லைன்னா அரசுட்டையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அரசு தரப்புல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் எங்கள் செய்ய சொல்லி கேட்டுதான் இருக்கோம். மாவட்ட கலெக்டர்லாம் மனு கொடுத்துருக்கோம். சரிங்க, எந்த அளவுக்கு அது நடக்குதுன்னு பார்ப்போம். சரி சார், நிச்சயமா உங்களோட நோக்கம் வெற்றி பெறும் சார். அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வாழ்த்து சார். இன்றைய நிலையில் கல்லூரியில் படிக்கும் தாய்க்கரங்கள் மாணவியருக்கு மாலை நேரத்தில் அன்றைய பாடங்களை படித்து காட்ட தன் ஆர்வலர்கள் தேவை. மாணவிகளுக்கு யோகாசனம் மற்றும் பிற வாழ்வியல் பயிற்சிகளை அளிக்க தகுதி படைத்த தன் ஆர்வலர்கள் தேவை. மாணவியர் முன்னேற்றத்திற்கு உரிய கல்வி உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. தாய்க்கரங்கள் அமைப்பிற்கு அளிக்கும் உதவித்தொகைக்கு வரி விலக்கும் பெற்று வைத்திருக்கிறார்கள். பொருளும் மனமும் படைத்தோரின் வருகைக்காக தாய்க்கரங்கள் காத்திருக்கிறது. வாருங்கள்,
நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். வாருங்கள்.